உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கஸ்பரோவ் என்பவரை வெற்றி கொண்ட மீ-திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. இதனை உருவாக்கிய நிறுவனம் IBM. உலகிலேயே முதன்முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு சவுதி அரேபியா. மேலும் இந்த ரோபோவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கியது. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீ-திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அறிவு அச்சம் காக்கும் கருவி சிறுவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்பது அப்துல் கலாமுக்கு தமிழில் மிகவும் பிடித்த திருக்குறள் ஆகும். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை இயற்றியவர் லிவியன் வாட்சன். உலகின் முதல் விஞ்ஞானி குழந்தைகளே என்று கூறியவர் அப்துல் கலாம். ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் சர் சி. வி. ராமன். ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1928 பிப்ரவரி 28. இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட பிப்ரவரி 22ஆம் நாள் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடப்படுகிறது. சர் சி. வி. ராமன் ராமன் விளைவை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது கடல் நீரின் நீல நிறம். அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டம் பெற்ற ரோபோ சோஃபியா. ஔவையார் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பற்றிய குறிப்புகள். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர். எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர். அவர் கோட்டை நான் பேட்டை என்று வேடிக்கையாக சொன்னவர் உடுமலை நாராயண கவி. இவரது முதல் பாடல் நல்லதை சொன்ன நாத்திகனா என்பது. சினிமாவில் 9 ஆண்டுகள் இருந்துள்ளார். 1951 முதல் 1959. இவர் எழுதிய மொத்த திரைப்பட பாடல்கள் 56. அப்துல் ரகுமான் பற்றிய குறிப்புகள். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர். மாணவர்களை புதுக்கவிதை எழுத தூண்டியவர். வைகோ என்ற பட்டம் பெற்றவர். படிம கவிஞர். தொன்மம் என்ற இலக்கிய உத்தியை மிகுதியாக பயன்படுத்தியவர். புது கவிதையில் குறியீடு என்பது முனைவர் பட்ட ஆய்வு. கவிக்கோ அப்துல் ரகுமான் இயற்றிய நூல்கள் பால்வீதி, நேயர் விருப்பம், சுட்டுவிரல், ஆலாபானை, சொந்த சிறைகள், பித்தன், முட்டைவாசிகள், அவளுக்கு நிலா என்று பெயர், விலங்குகள் இல்லாத கவிதை, விதைபோல் விழுந்தவன், முத்தமிழின் முகவரி. விதைபோல் விழுந்தவன் கவிஞர் அண்ணா பற்றிய கவியரங்க கவிதை தொகுப்பு. முத்தமிழின் முகவரி கவிஞர் கருணாநிதியை பற்றிய கவிதை தொகுப்பு.